ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பொதுவாக பிரியாணிக்கு, வெரைட்டி ரைஸுக்கு அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது வெங்காயத்தை வந்து நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வேகட்டும். வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்துட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீள்வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டும் பச்சை பட்டாணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூட வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் சேர்க்குற காய்கறி வந்து எண்ணெயிலே நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வைக்கும் பொழுது அது நல்லா வெந்துடும். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு கை அளவு நம்ம வந்து புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு வந்து நல்ல வாசமாக இருக்கும். அதனால வந்து நம்ம எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், காயெலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். காய் வந்து ரொம்ப வேக வேண்டியதில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துட்டாவே போதும். இனி நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா ஓரளவு வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி வைங்க. நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசிக்கு நம்ம 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு, அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து பிரியாணி செய்யும் பொழுதோ இல்லை எது செய்யும் பொழுதோ கொஞ்சம் வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கை அளவு கொத்தமல்லியும் திரும்பவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பிரெட் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது கூட பிரெட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடையில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த பிரெட்டை சேர்த்துக்கலாம். பிரெட்டை அந்த சைடில் உள்ள நம்ம அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும். அதை கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரெட் வந்து 2 சைடும் வேகணும். அதே டைம் வந்து 2 சைடும் கருகிடக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேகணும், அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா இருக்கும். பாருங்கள், சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டு சேர்க்காம கூட சாப்பிட்லாம். ஆனால் ப்ரெட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து எல்லா சாதத்தோடவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. டெய்லி ஒரே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.